வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் காலை வணக்கம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் தலைப்பு பார்த்தீங்கன்னா, திறமை உயர்வு. இந்த திறமை ஏன் உயர வேண்டும்? ஏன் உயர்வு அப்படின்னு கொடுத்துருக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரபஞ்சத்துல எந்த பொருள் எடுத்தாலும் சரி, எந்த உயிரினங்கள் எடுத்தாலும் சரி, 2 விஷயங்கள் வகையில நம்ம அந்த தரத்தை பிரிக்கலாம். அதாவது திறன் ஒன்று, தரம் ஒன்று. 2 விஷயங்கள் இருக்கு. இந்த 2மே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது அப்படின்னு சொல்லலாம். இப்போ ஒரு பொருள் இருக்கு. அந்த பொருளுடைய தரத்த முடிவு பண்ணணும். அது எப்பேர்ப்பட்ட தரத்தில் இருக்கு அப்படிங்கிறத முடிவு பண்ணணும் அப்படின்னாக்கா, அதனுடைய திறன் என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். அதே போல தான் மனிதர்களுக்கும் பொருந்தும். ஒரு மனிதனுடைய தரத்தை புரிந்து கொள்ளணும். இல்ல அவனுடைய உயர்வு என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும்னா, அவனுடைய திறன், அதாவது திறமைன்னு சொல்லுவாங்க. மை விகுதி பெற்றிருக்கும். திறமைய பொறுத்து தான் அவனுடைய தரம் அமையும். அப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு பொருட்கள் எடுத்துக்கிறோம்னு வைங்க. இப்ப நம்ம வீட்ல தண்ணி சேமிக்கிற குடம் வாங்குறோம் அப்படின்னா, அந்த குடத்த போய் வாங்க போறோம். ஒரு கடை வீதிக்கு போறோம். அந்த கடையில போய் அந்த பொருட்கள பார்க்குறோம். முதல்ல அத நம்ம அதனுடைய திறனை எப்படி முடிவு செய்வோம் அப்படின்னு பார்த்தாக்கா, அது என்ன பொருள்ல செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து அதனுடைய திறன் முடிவு பண்ணுவோம். பிளாஸ்டிக்கா, அலுமினியமா, ஸ்டீல்ல இருக்கா, இல்ல செப்புல இருக்கா அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். எது வாங்குனா நல்லா உழைக்கும், பல ஆண்டு காலம் உழைத்து வரும் அப்படிங்கிறத பார்ப்போம். அதேபோல அதனுடைய கொள்திறன் என்ன? கொள்ளளவு. இது எல்லாத்தையும் முடிவு பண்ணி தான் அந்த பொருளுக்கு ஒரு தரம் இருக்கும். இது இவ்வளோ தரமான பொருள் அப்படின்னு சொல்லி, அந்த தரத்திற்கு ஏற்றவாறு விலைய நிர்ணயம் பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ ஒரு செப்பு குடம் இருக்கு அப்படின்னாக்கா, செப்பு உடலுக்கு நல்லது. நல்ல மூலக்கூறு உள்ளது. அந்த செப்பு வந்து பல நாட்கள் உழைத்து வரும். நம்ம எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய பாட்டி வீட்ல செப்பு குடம் ஒண்ணு பெரிய ஒரு குடம் ஒண்ணு இருக்கும். அது ரொம்ப நாளைக்கு ஆண்டு வரும். பல வருடம் இருக்கும். நெறைய கொள்ளளவு பிடிக்கும். உடலுக்கும் நல்லது. கொஞ்சம் அத பொறுத்து அதனுடைய தரம் உயர்ந்ததுனால, அதோடைய விலையும் பார்த்தீங்கன்னா அதிகமா இருக்கும். இதே ஒரு பிளாஸ்டிக் குடம் வாங்குறோம்னு வைங்க. தண்ணி சேமிக்கிற குடம். ஆ அது பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கு. அதனுடைய நுண்துகள்கள் உடலுக்கு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால அதுல பார்த்து தான் வாங்குவோம். அதனுடைய தரத்த நம்ம அவ்ளோ நல்லபடியா உயர்த்த மாட்டோம். ஒரு 30லேருந்து ரூ. 40க்குள்ள அந்த குடத்த வாங்கிடலாம். இதே போல ஒரு சில்வர் குடமோ, இல்ல ஒரு செம்பு குடமோ, இல்ல பித்தளை குடமோ நம்ம வாங்க முடியாது. ஏன்னா அதனுடைய தரம் உயர்வு. அதனை பொறுத்து நம்ம அதனுடைய பொருளாதாரம் அதிகமா குடுத்து தான் வாங்குறோம். அப்போ ஒரு பொருட்களுக்கு வாங்க அதனுடைய தரத்த பிரிக்கிறோம் அப்டின்னா, அதனுடைய திறன் என்னன்றது நம்ம பார்த்து தான் அதனுடைய தரத்த நம்ம முடிவு பண்ணுவோம். அதை பொறுத்து அது பொருளாதாரத்துல நம்ம அத கொண்டு வருவோம். ஒரு உடை எடுத்துட்டாலும் அப்படிதான். ஒரு துணி எடுக்கிறோம். சாதாரணமான துணி இருக்கும். நைலான் துணி இருக்கு, காட்டன் துணி இருக்கு, சில்க் இருக்கு. இப்ப இது எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா, வேல்யூ மாறிக்கிட்டே இருக்கும். ஏன்னா, அதனை உடுத்துற விதம், அத உடுத்துனா நமக்கு எப்படி இருக்கு? கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்றோமா? காற்றோட்டமா இருக்கா? வியர்வைய இஞ்சி இழுக்குதா? அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்து, பொறுத்து அப்படிதான் அந்த துணியோடைய தரத்த முடிவு செய்றோம். அதே போல தான் எல்லா விஷயங்களிலும். இப்போ ஒரு மனிதன் இருக்கிறான்னு வைங்க. அவனுடைய தரம். ஒரு மனிதனுக்கும் தரம் இருக்கும் இல்லைங்களா? தரம்ன்றது அவனுடைய குவாலிட்டி. அது எத பொறுத்து முடிவாகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுவும் இந்த திறத்தை பொறுத்து தான் முடிவாகுது. அப்போ ஒரு மனிதன் தரம் உயர வேண்டுமானால், அவனுடைய திறமை, அதாவது திறன் உயர வேண்டும் அப்படின்னு சொல்லலாம். ஆனா, இன்றைக்கு இந்த திறமாகப்பட்டது எப்படி இருக்குது? இந்த திறன் வந்து எப்படி வெளிப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கம்பேரிசன்லயே போது. இப்போ கம்பேரிசன் சொன்னோம்னா, நம்ம ஓஷோ அவர்கள் சொல்லுவாங்க. நம்ம யார் யார் கூடலாம் கம்பேர் பண்றோம்? நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துறதுக்கு, நம்ம யார் யார் கூடலாம் கம்பேர் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 10 நபர்களுக்குள்ள தான் இருக்கும். அந்த 10 நபர்கள் யாரோ அவங்களுடைய தரம் என்னவோ, அதன் பொறுத்து தான் நம்மளுடைய தரமும் அமையுது. ஏன்னா நம்ம கம்பேர் பண்றதே அவங்க கூட தான் அப்படிங்கிறத சொல்றாரு. உதாரணத்துக்கு, நம்மளுடைய உறவினர்கள், அதாவது கூட பிறந்த சகோதர, சகோதரி குடும்பங்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களோட கம்பேர் பண்றோம். அவங்க எந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கிறாங்க, நம்ம என்ன ஸ்டேட்டஸ்ல இருக்கோம். சகோதரர்கள் எல்லாம். அதேபோல தெருக்காரர்கள், நம்மளுடைய ஸ்ட்ரீட்ல இருக்கிறவங்கலாம் எப்படி இருக்கிறாங்க? அவங்க கூட கம்பேர் பண்ணிக்கிறோம். அவங்க ஒண்ணு வாங்குனாங்கன்னா, ஓகே நம்மளும் இத வாங்கிடணும் அப்படிங்கிற மாதிரி. அதேபோல நெறைய இருக்கு. ஃப்ரெண்ட்ஸு, ஊர்க்காரர்கள், நம்மளுடைய கொலீக்ஸ், நம்ம வேலை பார்க்குற இடத்துல இருக்கிறவங்க.
அப்புறம் சில பேர்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா ஒரே ஊர்ல இருக்கிறவங்கலாம் அவங்க ஜாதியுடைய அ இத கொண்டு அவங்க கூட கம்பேர் பண்ணிப்பாங்க. இன்னும் நெறைய போகலாம். ஒரு 10 பேர் தான் அது மேக்ஸிமம் வரும். அதுக்கு மேல இல்ல. அந்த 10 பேருடைய தரம் என்னவோ அந்த அளவுக்கு உயர்த்திட்டு, நம்மளும் இது போதும். பாரு இதுலயே நம்ம தான் அதிகம் அப்படிங்கிற மாரி நின்னுடுறோம். இப்போ நம்ம ஒரு வேள அம்பானி அவர்கள் இருக்கிறாங்க இல்லைங்களா? அவங்க இதுல இருந்திருந்தோம்னு வச்சுக்கோங்க. அவங்க சொந்தக்காரராவோ, இல்ல அவங்க தெருக்காரராவோ இருந்திருந்தா, கண்டிப்பா நம்மளும் ஒரு பிசினஸ் மேக்னெட்டா இருந்திருப்போம். ஏன்னா நம்ம கம்பேரிசன்லாம் அவர் கூட இருக்கும். இல்ல ஒரு ரஜினிகாந்த் சார் இருக்கிறாரு. அவர் கூட அவருடைய தெருவுலயோ, இல்ல அவருடைய சொந்தக்காரரா இருந்திருந்தா, எப்படியாவது நம்ம சினி ஃபீல்டுல போயி, நம்மளுடைய அந்த பாதைய பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு தோதான ஒரு பாதையா நம்ம இது பண்ணி, அவங்க கூட போட்டி போட்டு, அந்த அளவுக்கு நம்ம உயர்ந்துருவோம். ஆக, நம்மளுடைய கம்பேரிசன்ல தான் நம்மளுடைய திறமைய வெளிப்படுத்துறோமே ஒழிய, நம்மளுடைய உண்மையான திறன் என்ன? அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க மறந்துர்றோம். இன்னைக்கு ஓஷோ சொன்னதுல கூட ஒரு இது மிஸ் ஆகுது. மிஸ் ஆகுதுன்னா, ஒரு ஆட் பண்ணிக்கலாம். இன்னைக்கு வந்து முன்ன மாதிரி தெருக்காரர், ஊருக்காரர் அதெல்லாம் வந்து இப்ப எல்லாம் மறந்துட்டோம். இன்னைக்கு வந்து சோசியல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற ஒண்ணு தான் நம்ம மெயின்டெயின் பண்றோம். அதாவது சமூக ஊடகங்கள்ல இருக்கக்கூடிய நண்பர்கள் எப்படி தங்கள வெளிப்படுத்திக்கிறாங்களோ, அதே போல நம்மள வெளிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுல தான் நம்ம ரொம்ப குறியா இருக்கிறோம். அதாவது ஒரு 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 நண்பர் யாராவது ஒருத்தவங்க நான் இந்த சேலை வாங்கியிருக்கிறோம் அப்படின்னு போடுறாங்க அப்படின்னாக்கா, "அடே இந்த சேலை நல்லா இருக்கே! இது எவ்வளோ? என்னன்றத நம்ம அப்படியே கம்பேர் பண்ணி பார்க்குறோம். அவங்கள்ட்ட கேட்கிறோம். அதே நம்மளும் வாங்கி போடணும் அப்படிங்கிறத முயல்றோம். ஒரு கார் வாங்குறாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்டஸ் வாங்குறாங்க வைக்கிறாங்க அப்படின்னாக்கா, அதை பார்க்குறோம். நம்மளும் இது மாதிரி ஒண்ணு வாங்கணும். பாரு அவங்க நம்ம கூட இருந்தவங்க, நம்மளுடைய சார்ந்தவங்க. ஆனா எப்படி போயிட்டாங்க பாரு. நம்மளும் இத வாங்கணும். அப்படின்னு முடிவு பண்றோம். இது நேச்சுரலாவே நடக்குது. லைவா பார்த்துட்டு தான் இருக்கிறோம். நாங்க கூட ஒரு போன மாதம் ஒரு உறவினர் வீட்டுக்கு போயிருந்தோம். அவர் வந்து ஒரு ஐடி ப்ரொஃபஷன்ல ஒர்க் பண்றாரு. அவரு புதுசா அன்னைக்கு தான் நாங்க போற அன்னைக்கு தான் புதுசா ஒரு கார் வாங்கி பூஜை போட்டுட்டு இருந்தாங்க. அப்ப பார்க்கும்போது நல்லா இருந்தது. அந்த கார பத்தி விசாரிச்சோம். ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அது நல்ல காராவும் இருந்தது. எல்லாம் விசாரிச்சுட்டு, அப்புறம் போய் அந்த உறவினர்ட்ட கேட்கும்பொழுது, அவங்க புதுசா கார் வாங்கியிருக்கிறாங்க. என்ன அப்டின்னுலாம் சும்மா பேசிட்டு இருக்கும்போது அவங்க சொல்றாங்க, அவங்க இன்னும் அவங்களுக்கு வீடு கட்டல. அவங்க வீடு கட்டலான்னு தான் இருந்தாங்க. ஆனா அவங்களுடைய கம்பெனில வேலை பார்க்குறவங்க அனைவருமே கார் வச்சிருக்கிறதுனால, அவங்க முதல்ல கார் பிரிஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அவங்க வாடகை வீட்ல தான் குடியிருக்கிறாங்க அப்டிங்கிறத சொன்னாங்க. அப்போ ஒரு விஷயம் தோணுச்சு. ஒரு மனிதனுக்கு அடிப்படை தேவை என்னவோ, அதை தாண்டி சமூக தேவை என்னவோ, அத தான் மனிதன் முன்வைக்கிறான் அப்படிங்கிறத ஒரு விஷயம் நம்ம எடுத்துக்கலாம். முழுசா முடிவு பண்ண வேண்டாம். பட் அப்படிதான் இருக்கிறோம். அத பொறுத்து அந்த உறவினர் என்ன சொன்னாருன்னா, அவரு குடியிருக்கிறவரு அவரே வாங்கும்போது, நாங்க வாங்கலன்னா இப்ப எங்களுக்கும் சிக்கலாயிடும். எங்கள எல்லாரும் கேட்பாங்க. அதனால நாங்களும் இனி எப்படியாவது லோன் போட்டாச்சும் அத வாங்கிடணும். கார வாங்கிடணும் அப்படிங்கிறத முடிவு பண்றாங்க. அப்போ ஒரு பொருள் வாங்குவதற்கூட நாம் முடிவெடுக்கிறது இல்ல. நம்மளுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் என்ன சொல்லுதோ, சமூகத்துல எல்லாரும் எப்படி இருக்கிறாங்களோ, அத பொறுத்து தான் நமக்கு தேவையோ, தேவையில்லையோ நம்ம வாங்குறோம். ஒரு காலத்துல அப்படி நம்ம இல்ல. நம்மளுடைய வீட்ல பார்த்தீங்கன்னா, எல்லார் வீட்லயும் ஃபோன் இருக்காது. யாராவது ஒருத்தவங்க வீட்ல இருக்கும். அவங்க வீட்ல தான் எல்லாரும் போய் வெயிட் பண்ணி பேசிட்டு வருவோம். எங்கேயாவது வெளியூர்லேருந்து கால் வருதுன்னா, அவங்க கூட்டிட்டு போயிடுவாங்க. நம்ம அவங்க அ வேகமா போயி வெயிட் பண்ணுவோம். மறுபடியும் கால் பண்ணுவாங்க. அவங்க கால் பண்ணி பேசும்போது நம்ம பேசிட்டு வருவோம். அன்னைக்கு நமக்கு அந்த மனநிலை இல்ல. அவங்க வீட்ல இருந்தது நம்ம வீட்லயும் வாங்கணுன்ற பொருளாதார சூழல் இல்ல. அப்படி நம்மளால திங்க் பண்ணவும் முடியல. அப்போ ஒரு அ ஒரு பொருள் ஒரு தெருவுக்கு ஒரு பொருள் இருந்த இடத்துல, இன்னைக்கு எப்படி பொருள் பெருகியிருக்குன்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு வீட்டுக்கு 4 பொருள்ன்ற மாரி மாறிடுச்சு. அப்போ இது வந்து இயற்கைய பார்த்தீங்கன்னா, வளம் சுரண்டுதல் தான். இது ஒரு வகையில. இதெல்லாம் எதனால நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் வாங்குறோம். இன்னொரு பொருள் அத வாங்குறதுக்கு ஒருத்தவங்க தூண்டுதலா இருக்கிறாங்க. அதையும் வாங்குறோம். அடுத்தது வருது வேற யாராவது ஸ்டேட்டஸ் வைக்கிறாங்க. அதையும் வாங்குறோம். இப்படி நம்ம கம்பேர் பண்ணி, நம்ம என்ன பண்ண வரோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தரத்த உயர்த்துறதுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க எப்படி தரம் உயர்ந்திருக்கிறாங்களோ, அதே போல அவங்கள மாதிரி நம்மளும் உயரணும் அப்படின்னு சொல்லி, அவங்க வாங்குறதெல்லாம் நம்ம வாங்கி, நம்ம தரத்த உயர்த்திக் கொள்ளணும்னு பார்க்குறோம். ஆனா உண்மை நிலை எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, ஒரு சைக்காலஜிக்கல் ரிப்போர்ட் சொல்லுது. சைக்காலஜிஸ்ட்லாம் எழுதின ஒரு ரிப்போர்ட் சொல்றாங்களாம், உலக பணக்காரர்கள்லாம் சந்தோஷமாகவே இல்ல. அவங்களுக்குள்ள ஒரு கில்ட் கான்ஷியஸ்னஸ் ஒரு குற்ற உணர்வு இருக்கு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எனக்கு கிடைக்கக்கூடிய இந்த மதிப்பு, மரியாதை இது எல்லாமே எனக்கானது இல்ல. நான் சம்பாதித்து வைத்திருக்கும் இந்த பொருட்களுக்கானது. இந்த பணத்திற்கான மதிப்பா தான் இருக்கு. எனக்கானதா இல்ல. எனக்கு அது உணர முடியுது அப்படின்னு சொல்றாங்களாம்.
அதாவது நம்ம ஒரு பெரிய பணக்காரர பார்த்தா நம்ம மதிக்கிறோம் அப்டின்னாக்கா, அது அவங்களுக்கான மதிப்பு இல்ல. அந்த பொருள் அவங்க சம்பாதித்து வைத்திருக்கக்கூடிய அந்த ஸ்டேட்டஸ்க்கான ஒரு மதிப்பா தான் நம்ம குடுக்குறோம். அப்போ ஒரு மனிதனுடைய தரம் அந்த இடத்துல உயர்ந்திருக்கான்னு கேட்டா, இல்ல. அந்த மனிதன மதிக்கிறோமா கேட்டா, இல்ல. அந்த பொருளையும், அந்த பணத்தையும் தான் நம்ம மதிக்கிறோம். அப்படி மதிக்கும் பொழுது அப்படி இருக்கும் பொழுது, ஏன் நம்ம அந்த பொருள நம்ம தேடணும்? அந்த பொருள சம்பாதிச்சா, அந்த பொருள அடைஞ்சுட்டோமா, அவங்க வாங்குனத வாங்கிட்டோம் அப்டின்னாக்கா, நம்மளுடைய தரம் உயர்ந்துருது அப்படின்னு நம்ம ஏன் நெனைக்கணும்? சரி. இன்னொரு ஒரு இதுல பார்க்கலாம். இப்ப உலக அளவுல பார்த்தீங்கன்னா, எத்தனையோ கண்டுபிடிப்புகள், எத்தனையோ சாதனைகள்லாம் நிகழ்ந்திருக்கு. உதாரணத்துக்கு, இந்த கரண்ட் கண்டுபிடிச்சவங்களா இருக்கட்டும், நெறைய சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. கலீலியோ, தாமஸ் ஆல்வா எடிசன், இல்ல ரீசென்ட்டா நோபல் பிரைஸ் வின் பண்ணவங்க. இவங்க எல்லாம் எவ்ளோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. சில பேர்கள் தான் அவங்களுடைய பேர்கள் தான் நமக்கு தெரியுமே தவிர, அவங்க யாருன்னு தெரியாது. அவங்கள பின்பற்றணும் அப்படின்னு கூட நம்ம முயற்சி பண்ணது கிடையாது. இல்லைங்களா? ஆ தெரியும். ஆனா தெரியும். அவங்களலாம் யார் யாருன்றது தெரியும். அதோட இருக்குது. அவங்கள நம்ம யாரும் வழிபடுறதோ, அவங்க பின்தொடர்றதோ இல்ல. இப்ப நெறையா திறமை படைச்சவங்க இருக்கிறாங்க. அதிக பளு தூக்குறவங்க. கிரிக்கெட்ல ஃபர்ஸ்ட் வந்தவங்க. இப்ப கூட செஸ் சாம்பியன்ல நெறைய ஸ்டூடண்ட்ஸ்லாம் வராங்க. அவங்களலாம் சமூக ஊடகங்கள் நமக்கு காமிக்குது. பாராட்டுறோம், சந்தோஷப்படுறோம். ஆனா, நம்ம திறன அந்த அளவுக்கு நம்ம வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே போராடுறது இல்ல. ஏதோ ஒரு சிலவங்க அந்த விளையாட்ட பிடிச்சவங்க, ஆர்வம் உள்ளவங்க மட்டும் அவங்கள பின்பற்றாங்க. உலகமே அவங்கள பின்பற்றுதான்னு கேட்டா இல்ல. எவ்ளோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட், எவ்ளோ பெரிய பெரிய கண்டுபிடிப்புகள், இன்னைக்கு ஏஐ வரைக்கும் வந்திருக்கு. அவங்கள எல்லாரையும் நம்ம பின்பற்றிட்டு இருக்கிறோமான்னு கேட்டா இல்ல. அப்போ ஒரு திறன் படைத்தவங்கள நம்ம பின்பற்றுறது இல்ல. பொருள் படைத்தவங்கள நம்ம பின்பற்றுறது இல்ல. ஆனா, நம்ம அவங்களெல்லாம் பார்த்து அவங்கள மாதிரி வரணும் அப்படிங்கிறதுல மட்டும், அந்த பொருளாதார சூழல்ல மட்டும் நம்ம பார்த்து, பார்த்து நம்ம தரத்த உயர்த்திக்கணும்னு முயற்சி பண்றோம். ஆனா, அந்த முயற்சி வந்து பார்த்தீங்கன்னா, தோல்வியா தான் முடியுது. அதனால நம்ம தரம் உயர்வதில்லை. நம்மளுடைய பொருளாதாரம் உயருதே தவிர, உண்மையான மனித தரம் வந்து உயர்வதில்லை. ஏன்னா, ஒரு மனிதனுடைய தரம் அவனுடைய திறமைய பொறுத்து அமைஞ்சது. இந்த திறம் வந்து இயல்பா வந்ததில்ல. அவங்கள பார்த்து, பார்த்து கத்துக்கிறது தான். முழுமையானது இல்ல. கொஞ்சம் அறகுறையானது. அதனால தான் அது சமுதாயத்தால போற்றப்படுவதில்லை. உண்மையாக மதிக்கப்படுவதில்லை. அப்போ எந்த ஒரு திறன நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அந்த திறன ஒரு தரமா அ இந்த சமுதாயம் வந்து ஒரு முழுமையான ஒரு தரம் படைத்த மனிதரா பாக்குது அப்படின்னு நம்ம அனுபவத்துல பார்த்தோம்னாக்கா, இப்போ நம்ம கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னோம். கலீலியோ, தாமஸ் ஆல்வா எடிசன், இப்ப அம்பானி இவங்க எல்லாருமே பொருளாதாரம் படைத்தவங்க, அறிவு படைத்தவங்க இருந்தாலும், அவங்கள பின்பற்றுறது இல்ல அப்படின்னு நம்ம சொல்றோம். ஆனா, சில மனிதர்களை, சில மகான்களை உலக அளவில நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. நெறைய பேர் பின்பற்றுறாங்க. நம்மளுடைய சுவாமிஜி விவேகானந்தரா இருக்கட்டும், ராமகிருஷ்ண பரமஹம்சர், இயேசுநாதர், நபிகள் நாயகம், பாரதியார், இப்போ நம்மளுடைய குரு பார்த்தீங்கன்னா, வேதாத்ரி மகரிஷி. இவங்கலாம் அதிக பொருளாதாரம் படைத்தவங்களா? இல்ல பெரிய பொருளாதார சூழல்ல இருந்து வந்தவங்களா? அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, எல்லாருமே ஏழை, எளிய மக்கள். அவங்க வந்து ரொம்ப படிப்பே ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளோட சுவாமிஜிலாம் பார்த்தீங்கன்னா, 3 ஸ்டாண்டர்டோட டிஸ்கன்டினியூட். அப்படி இருக்கும்பொழுது ஒரு படிப்புன்ற இதுலயும் முழுமை இல்ல. பொருளாதார சூழல்லயும் முழுமை இல்ல. ஆனா, இன்னைக்கு கோடிக்கணக்கான நபர்கள் மனதுல வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. நம்ம எல்லாரும் அவர வழிபட்டுட்டு இருக்கிறோம். வழிபடுதல் என்பது அவருடைய வழி. அவருடைய வழியில பின்பற்றிட்டு இருக்கிறோம். அப்போ நம்மளுடைய உள்மனம், ஆழ்மனம் எவ்வளோ பெரிய சயின்டிஸ்ட்ட பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய பொருளாதார மேதைகள பார்த்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஆக்டர்ஸ பார்த்தாலும் சரி, ஒரு சிலர்கள மட்டும் தான் பின்பற்றணும்னு நெனைக்கிறோம். இல்லைங்களா? அவங்க வழி வாழணும்னு நெனைக்கிறோம். அதுதான் சிறந்த வாழ்வுன்றது நம்ம மனம் முடிவு பண்ணுது. அந்த நபர்கள்லாம் பொருளாதாரத்திலயோ, இல்ல வேற எதுலயோ சரி, திறன்களிலோ எதுலயுமே அவங்க வரல. ஆனா, ஏதோ ஒரு அறிவை பெற்றிருக்கிறாங்க. அந்த அறிவு, அந்த ஒரு ஒழுக்கம் எல்லாரையும் பின்பற்ற வைக்குது. இல்லைங்களா? சுவாமிஜியே நம்ம ஒரு பாடல்ல சொல்லியிருப்பாங்க. "எவர் ஒருவர் குருவை மதித்து ஒழுகினாலும், தப்பாது குரு உயர்வு தம்மை தரத்தில் உயர்த்தி பிறவி பயனை நல்கும்." அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க.
அப்போ அவங்கலாம் என்ன அறிவை பெற்றிருக்கிறாங்க? எந்த திறமை? திறம் தானே நம்ம பேசிட்டு இருக்கிறோம். நம்ம திறமை உயர உயர நம்மளுடைய தரம் உயரும். நம்மளுடைய குவாலிட்டி, நம்மளுடைய அந்த ஸ்டேட்டஸ் எல்லாமே உயரும்னு பார்க்குறோம். அப்போ எந்த வகையான திறமை படைத்தவர்கள் அவர்கள்லாம் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, இப்போ இருக்கக்கூடிய சமூக அந்த சோசியல் ஸ்டேட்டஸ்ன்றது எதுவுமே அவங்களுக்கெல்லாம் இல்லாதவங்க தான். ஆனா, இத்தன பேர் மதிக்கிறாங்க, இத்தன பேர் வாழ்த்துறாங்க, இத்தன பேர் வழிபடுறாங்க, இத்தன பேர் வணங்குறாங்க. ஈவன் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு வீடியோல பார்த்தேன். டொனால்ட் ட்ரம்ப் அவர்கள், நம்ம யுஎஸ் உடைய இப்ப கரண்ட் பிரசிடென்ட். அவரு கூட சுவாமி விவேகானந்தர பத்தி பேசுறாரு ஏதோ. சம்திங் முழுமையா என்னால கேட்க முடியல. பட் அவருக்கு இப்ப வந்திருக்கிற விவேகானந்தர பத்தி தெரிஞ்சிருக்கணும்? அவரு இவர பத்தி பேசணும்? என்னைக்கோ வாழ்ந்துட்டு மறைந்த மகான பத்தி பேசணும். அவங்களுக்கெல்லாம் வெறும் 40 ஆண்டு காலம், 40 வயது தான் சொல்றாங்க. பாரதியார் இருக்கட்டும், அவருக்கும் 40 ஆண்டு காலம். 20 ஆண்டு காலம் இளமை பருவம்னா கூட, மீதி இருக்கக்கூடிய 20 ஆண்டு காலத்துல அவங்க என்ன சாதனை படைத்திருப்பாங்க? அன்னைக்கு என்ன சமூக ஊடகம் இருந்தது? எப்படி உலகளாவிய அளவில அவங்கலாம் ரீச் ஆனாங்க? இன்னைக்கெல்லாம் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணா, அது உலக அளவுல பரவிடறதுக்கு நெறைய கருவிகள் இருக்கு. அன்னைக்கு என்ன இருக்கு? ஆனாலும், இன்னைக்கு இருக்கக்கூடிய யுஎஸ் பிரசிடென்ட் பேசுற அளவுக்கு, அன்று இருந்த மகான்களுடைய அறிவுத்திறன் என்ன? அத தான் நம்ம ஆராயணும். அத பின்பற்றணும். அறிவுனாலே நம்மளுடைய திறமைன்றாலே அது அறிவை பொறுத்து தான். அறிவு. அந்த நம்மளுடைய மனிதனுடைய அறி அ அ சிறப்பு என்னன்னா, 6ஆம் அறிவு. அது கருவியா இருக்கிறது நம்மளுடைய மூளை. அந்த மூளையோடைய அளவீடு தான். அந்த அளவு எவ்வளோ அளவு நம்ம அந்த அறிவ அடைஞ்சிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் அறிவு தான். 6த் சென்ஸ் வந்தும், அது முழுமையாகாம அப்படியே ஃபிராக்ஷனல் ஸ்டேட்ல தான் இருக்கிறோம். அதனால தான் அது முழுமைப்படுத்த முடியல. ஏதாவது ஒரு திறன் இருக்கு. எல்லாருக்குமே கண்டிப்பா யூனிக்கா ஒரு திறன் இருக்கு. எ அ சில பேர் மல்டி டாஸ்கிங்கா இருப்பாங்க. சில பேர் செஸ்ல வருவாங்க. சில பேர் பளு தூக்குவாங்க. சில பேர் கிரிக்கெட் நல்லா விளையாடுவாங்க. சில பேர் நல்லா சமைப்பாங்க. எவ்வளோ திறன் இருந்தாலும், அது வெளிய தெரியாது. வெளிய போற்றப்படாது. ஏன்னா, அது ஒரே ஒரு திறன். ஆனா, எந்த ஒரு திறன் பெற்றால், எல்லா திறனும் பெற்றதுக்கு சமமா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னாக்கா, அதுதான் அறிவுத்திறன். அறிவு. முழுமை. அது முழுமையான அறிவுத்திறன். அதுதான் 6ஆம் அறிவு. அந்த 6ஆம் அறிவுல, இந்த ஆன்மீக பெரியவர்கள்லாம் என்ன சொல்றாங்க? என்ன பெற்றிருந்த எந்த எந்த அறிவ பெற்றா அது முழுமையாகும் 6ஆம் அறிவு? எல்லா அறிவும் இருக்கு. எந்த அறிவு பெறணும் முழுமையாகறதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இறை அறிவு. இந்த இறை அறிவு அப்படிங்கிற ஒரு விஷயம் தான், அந்த மூளை என்ற கருவி மூலம் வெளிப்படக்கூடிய அந்த 6ஆம் அறிவு முழுமையாகும். எந்த ஒன்றை பெற்றால் இறை அறிவு அப்படின்ற ஒரு விஷயத்த பெறணும். அதுக்கு நம்ம குருமகான்கள் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது, இறை அறிவு அப்படிங்கிறது இறைவன் பத்தின விஷயம். நம்ம இன்னைக்கு கம்பேர் பண்ணிக்கிறோம் இல்லைங்களா? அவரு இப்படி வந்துட்டாரு, இவரு இப்படி வந்திருக்கிறாரு, இவர விட நான் பெரியவனாகணும், அவர விட பெரியவனாகணும், அப்படிங்கிற போட்டி மனப்பான்மையில இருக்கிறோமே ஒழிய, அவரும் யாரு, நான் யாரு? அப்படிங்கிற பிரித்துணர்வு, அந்த பிரித்து ஆய்வு செய்யும் அறிவு எப்படி இருக்கிறது? எப்பேர்ப்பட்டதா இருக்குது? போட்டி பொறாமையில இருக்குது இன்னைக்கு. ஆனா, உண்மையில் பார்க்கும் பொழுது போனோம்னா, இந்த அவருக்கும் சரி, எனக்கும் சரி, உள்ளாக இருந்து அந்த உள்ளார்ந்த அறிவு வெளிப்படுது அப்டின்னாக்கா, இது எல்லாத்துக்குமே மூலமான ஒருத்தர் இல்லைங்களா? ஒருத்தர் கூட சொல்லக்கூடாது. ஒருத்தர்னா அப்புறம் அவரு ஒருத்தர் ஆயிடும். நம்ம 2ஆம் நபர் ஆயிடுவோம். ஏதோ ஒன்று எல்லாருக்குள்ளயும் இருக்கு. இறைவன பொறுத்தவரைக்கும் சொல்லுவாங்க, "இறைவன் ஒருவன் சொல்லக்கூடாது" அப்டின்ட்டு. ஏன்னா இறைவன் ஒருவன்னா, அப்ப நம்மவங்கலாம் மற்றவர்களா ஆயிடுவோம். 2வது நபர் ஆயிடுவோம். அப்படி இல்லாம இறைவன் மட்டுமே. அவருக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறாரு. எனக்குள்ளேயும் இறைவன் தான் இருக்கிறாரு. அவருக்குள்ள இந்த திறன அவர் வெளிப்படுத்துறாரு. எனக்குள்ள இந்த திறன் இருக்கு. அத வெளிப்படுத்திட்டு இருக்கிறாரு. எல்லாமே இறை அறிவு தான். அப்படின்ற அடிப்படையில சொல்லுவாங்க இல்லைங்களா சாமிஜி? "அனைத்துயிரும் ஒன்றென்ற அடிப்படையில் ஆற்றும் கடமையெல்லாம் அன்பாம், அறிவாம், அறிவின் உயர்வாம்." அப்போ இந்த அறிவு உயர்வு பெற வேண்டும் இயல்பாக அப்படின்னா, அனைத்து மனிதருக்குள்ளும் இருக்கக்கூடிய அறிவு, அந்த பேராற்றல் அனைத்துமே இறையறிவு தான். அப்போ அந்த இறையறிவு தான் இது வெளிப்பாடா இருக்கு அப்படின்ற ஒரு எண்ணத்துல, நம்ம குரு சொல்லிக் குடுத்த தத்துவங்கள எல்லாம் அந்த கேட்டு, உணர்ந்து, அத செயல்படுத்தும் பொழுது, இந்த தவங்கள்லாம் செய்ய செய்ய என்ன ஆகும்? ஃபர்ஸ்ட்டு திறன் வெளிப்படும். அப்புறம் பார்த்தீங்கன்னா, அந்த முழுமை நிலை நோக்கி நம்மள பயணிக்க செய்யும். அந்த முழுமை அறிவு வந்துருச்சுன்னா, இயற்கை அறிவையே நம்ம பெற்றுட்டோம். இறை அறிவையே பெற்றுட்டா, அப்புறம் வேற ஒரு தனிப்பட்ட அறிவுன்றது ஒரு விஷயங்கள் இருக்காது. அப்படி இருக்கும் பொழுது தான் அது முழுமையாகும். அந்த முழுமையான அறிவு தான் மற்றவர்கள் மனதில போய் பதியும்.
எத்தனை ஸ்டேட்டஸ் வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய ஸ்டேட்டஸ் வச்சாலும் சரி, நான் 1000 கோடி ரூபாய்க்கு என்னால ஒரு கார் வாங்க முடியும். என்னால அந்த 1000 கோடி ரூபாய்க்கு என்னால ஒருத்தவங்க தயாரிக்க முடியும் ஒருத்தவங்க காமிப்பாங்க. அது என்னால வாங்க முடியும்னு ஒருத்தவங்க காமிப்பாங்க. அதெல்லாம் அறிவாகாது. ஆனா, இறையறிவு பெற்ற ஒருவர் பல பேருடைய மனதில பிரதிபலிக்கிறாங்க பார்த்தீங்களா? அதுதான் உண்மையான அந்த மனிதனுடைய தரமாக அமையும். இப்ப எந்த ஒன்றை பெற்றால் இந்த திறமை உயர்வு பெறுமோ மனிதனுக்கு, அது பார்த்தீங்கன்னா, இறை அறிவு தான். அந்த இறை அறிவ நம்ம முழுமையா பெறும்பொழுது, நம்மளுடைய திறமை தாமாக வெளிப்படும். நம்ம தரத்தில் உயருவோம். அதுதான் உண்மையான தரம் என்று கூறி, நல்வாய்ப்பு அளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன்.